வணக்கம். இன்றைய சமையல்ல நம்ம பார்க்க போறது அவல் வச்சு 3 வகையான உணவுகள் செய்யலாம். அந்த 3 வகையான உணவுகள் என்னென்னு சொல்றேன். அவல் வச்சு தேங்காய் போட்டு தேங்காய் அவல் சாதம், எலுமிச்சம்பழம் அவல் சாதம், தயிர் அவல் சாதம் நம்ம இப்ப செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்ப பார்ப்போம். 1/2 கிலோ அவல் எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணிட்டு அவல் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி வடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வடிக்க வேண்டியதில்லை, கரெக்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. நம்ம இப்போ ஒன்றுன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். தேங்காய் அவளுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூடவோ குறையோ நம்ம விருப்பம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அவளுக்கு சர்க்கரை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் அவளுக்கு எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், வரமிளகாய் சின்னதாக 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். தயிர் அவளுக்கு தயிர் 3/4 கப்பு, இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எல்லா டிஷ்ஷுக்கும் தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நம்ம எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். ஸ்டவ் பொருத்தி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா முந்திரி பருப்பு, லேசாக செவந்த ஒன்று மிளகாய், வரமிளகாய் 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அது முதல்ல சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். தேங்காய் அவளுக்கு இப்போ செவக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் 2 மிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஆனால் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் செவந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காயை கொட்டிடலாம். போட்டு ஒரு பெரட்டிட்டு சர்க்கரையும் நம்ம போட்டுடலாம். சிம்லேயே வச்சு செய்யணும். அதுக்கு இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். சர்க்கரை வேறு போடுறோம். இப்போ இதில் கொஞ்சமாக நைஸ் உப்பு போட்டுடலாம். தேங்காய் போட்டு நம்ம கிளறிட்டுருக்கலாம். சிம்மில் வச்சு கிளறணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் 1 நிமிஷம் கிளறிட்டு அப்புறமா நம்ம அவல் போட்டு கிளறலாம். அப்போவும் சிம்லேயே இருக்கணும். தேங்காய் நல்லா வதக்கிட்டோம், பரட்டி விட்டோம். 2 கப் அவல், 200 மில்லி பிடிக்கக்கூடிய கப்பில் ஊற வச்ச அவல் 2 கப்பு அவல் இதுக்கு போடுறேன். 2 கப்பு அவலுக்கு 1 கப்பு தேங்காய் சரியாக இருக்கும். இது போட்டு சிம்மில் வச்சே கிளறணும். கிளறிக்கிட்டே இருந்துட்டு நெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம விருப்பம் ஊற்றி சிம்மில் வச்சே நல்லா கிளறி விடணும். லேசாக கிளறி விடணும். போட்டு அழுத்தி கிளறாமல் லேசாக கிளறி விடணும். கிளறினது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை, 2 நிமிஷம் போதுங்க. இதுக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் அவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து லெமன் அவல் செய்யலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் பொருத்திட்டு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு வரட்டும். செவந்து வரும்போது 2 மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். வரமிளகாய் போட்டோம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து உருவி போட்டிருக்கோம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பழமாக 1 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறி விடலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். உடனே நம்ம ஒரு 2.5 கப்பு அவல், ஊர்ன அவல் 2.5 கப்பு அவல் போட்டு கிளறலாம். ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழத்துக்கு 2.5 கப்பு அவல், ஊர்ன அவல் சரியாக இருக்கும். இப்போ சிம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கும்போது நம்ம கிளறணும். அப்போ தான் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ லெமன் அவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு இப்போ தயிர் அவலுக்கு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் பொருத்திட்டோம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இது செவந்து வரும்போது பச்சை மிளகாய் போடலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்து வந்துடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, துருவி வச்ச இஞ்சி எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். தாளிப்பு முடிஞ்சோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஊற வச்ச அவல் 2 கப் அவல் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு தயிர், அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். நம்ம கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். தயிர் ஊற்றி கிளறிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஊற்றின தயிர், ஏற்கனவே ஊற்றின தயிர் பத்தாத மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு 2 கரண்டி நான் தயிர் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிளறிட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றினா தான் தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் நம்ம. இப்போ கிளறி முடிச்சிட்டோம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ 3 வகையான அவல் உணவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அவல், எலுமிச்சை அவல், தயிர் அவல், 3 வகையான அவல் உணவுகளும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.